ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் அன்ரிசர்வ் டிக்கெட்ஸ்லாம் எப்படி வந்து யூபிஐ மூலமாக புக் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போகிற ஆப் வீடியோஸ் அண்ட் ஜாப் வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். உங்களோட ப்ளே ஸ்டோர் போயிட்டு யூடிஎஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப் வரும். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸோட அஃபிஷியல் ஆப் தான். இந்த ஆப் வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களை ரெஜிஸ்டர் பண்ண சொல்லும். நீங்கள் வந்து உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அன்ரிசர்வ் டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ எப்படி புக் பண்ணலாம் பார்க்கலாம். புக் அண்ட் ட்ராவல் பேப்பர்லெஸ்ன்னு இருக்குது. அந்த ரேட் எப்படி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் லொக்கேஷன் கேட்கும். அப்படின்னா தான் உங்களுக்கு நியரில் இருக்க ஸ்டேஷன்ஸ் லொக்கேஷன்லாம் வரும். நான் வந்து இப்போ வந்து தாம்பரம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் எங்கே போகணுன்னா மாம்பழம் போகணும். மாம்பழம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெட் ஃபேர்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடல்ட் வந்து 1, சைல்டு வந்து 0, டிக்கெட் டைப் வந்து ஜர்னி, ட்ரெயின் டைப் வந்து ஆர்டினரி, கிளாஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸ், பேமெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ரீவால்ட்னு இருக்கும். ஒருவேளை நீங்கள் 2 பேர்த்துக்கு இல்லை 3 பேர்த்துக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அடல்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு 0, 1, 2, 3, 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு புக் பண்ணுங்களோ அத்தனை பேர்த்து வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு வந்து தான் புக் பண்ணுறேன். ஸோ 1 வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். பேமெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ரீவால்ட் ஆர் பே யூஸிங் யூபிஐ, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து ரீவால்ட் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து இதில் போட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். லைக் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து இப்போ வந்து பே யூஸிங் யூபிஐ, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா டிக்கெட் சம்மரி வரும். டிக்கெட் சம்மரியில் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா தாம்பரம். சோர்ஸ் ஸ்டேஷன்னா என்னென்னா நான் எங்கே ஏறேன்னு அர்த்தம். டெஸ்டினேஷன் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா மாம்பழம். டெஸ்டினேஷன் ஸ்டேஷன் மீன்ஸ் எங்கே போய் இறங்குறேன்னு அர்த்தம். தென் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா டோட்டல் ஃபேர்லாம் போட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 5 ரூபீஸ் போட்டிருக்காங்க. தாம்பரத்துலேருந்து நான் மாம்பழம் போகணுன்னா இது வந்து உங்களோட டிஸ்டன்ஸ் பொறுத்து இந்த அமௌண்ட் வந்து மாறும். இப்போ வந்து நான் புக் டிக்கெட்னு இருக்குது. அது வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேடிஎம் மொபைல் பிக் வந்து வரும். நான் வந்து பேடிஎம் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த பேஜில் வந்து பே ஃபைன் இருக்குது. அது வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் வரும். பேமெண்ட் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்ட், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ, நெட் பேங்கிங் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வரும். நான் வந்து யூபிஐ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் யூபிஐ ஆப்னு வரும். அது வந்து கிளிக் பண்ணுங்க. நான் வந்து பே பண்ணிக்கிறேன். இன்னொரு பேமெண்ட் ப்ராசஸ் வந்து ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. இன்னொரு ஹோம் பேஜ் வந்துடும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா ஷோ டிக்கெட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டிக்கெட் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபைன் பண்ணால் கூட ஃபைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணால் போதும். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ட்ரெயினோட கரண்ட் லொக்கேஷன் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு ஆப் வந்து சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்லணும்னு நினச்சது என்னென்னா இந்த ஆப் வந்து ஸ்டேஷனுக்குள்ளே வந்து ஒர்க் ஆகாது. நீங்கள் ரயில்வே ட்ராக்லேருந்து 10 மீட்டர்ஸ் தள்ளி இருந்தால் மட்டும் தான் இந்த ஆப்பில் புக் பண்ண முடியும். அவ்வளோ மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.